ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஐ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 ஃப்ரம் சிஎம்ஐ ஃபைனல் லா பேப்பர். இது ஸ்டடி நோட் 1 இருக்கு இல்லையா, இன்கார்பரேஷன் அண்ட் இன்சிடென்டல் மேட்டர்ஸ், அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஃபஸ்ட்டு சாப்டரில் கிளாஸ் 7. ஓகே, ஸோ ஃபார் என்ன பார்த்துருந்தோம், இஃபெக்ட் ஆஃப் மெமராண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ் வைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எம்ஓஏ ஏஓஏயோட இஃபெக்ட் என்னவாக இருக்கும், அப்புறம் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஆக்ட் டு ஓவர் ரைட் தி எம்ஓஏ ஏஓஏயோட யார் பெரிய ஆள், ஆக்டா எம்ஓஏயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் வாங்க. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஆக்சுவலாக மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு சார்ட்டர் மாதிரி. சார்ட்டர்னால் என்ன, வழிகாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேரோட்டி வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படின்றது சொல்கிறது வந்து எம்ஓஏ தான். எம்ஓஏல தான் கம்பெனியோட அப்ஜெக்ட்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், அதெல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ எம்ஓஏக்கு வந்து கம்பெனிக்கு ஒரு சார்ட்டர் மாதிரி. எந்தெந்த அதாவது பர்சன் என்டரிங் டு கான்ட்ராக்ட் வித் த கம்பெனி இஸ் ப்ரிசூம்ட் ஹேவ் தி நாலேஜ் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கண்டெய்ன்டு தேரன். அதாவது கம்பெனி கூட யாராவது கான்ட்ராக்ட் போட போகிறாங்க அப்படின்னா அவங்க எம்ஓஏல இருக்கிற கண்டிஷன்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ப்ரிசியூம்டு, இது வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவங்களாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும் எம்ஓஏல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் த மெமராண்டம், எம்ஓஏல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கம்பெனி. அந்த நேம் ஆஃப் த கம்பெனி ஒருவேளை பப்ளிக் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இல்லை வெறும் லிமிட்டெட்ன்ற வார்த்தை இருக்கலாம். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ப்ரைவேட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வார்த்தை இருக்கணும். லிமிட்டெட் அப்படின்ற வேர்டு ப்ளஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் அந்த கம்பெனியோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு பேர், எந்த ஸ்டேட்டு, அதாவது அட்ரெஸ்ஸு, அப்புறம் எதுக்காக இந்த கம்பெனி உருவாக்க போகிறோம், அதோட ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, குறிக்கோள்கள்லாம், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கணும். அப்புறம் ஒருவேளை இந்த ஆக்டிவிட்டீஸ், அது நேமுக்கும் அது பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க, அது இல்லாமல் அது சம்மந்தமான பேர் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆனால் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கில் இல்லாமல் அதுக்கப்புறம் வேறு ஏதோ சர்வீஸ் ப்ரொவைடராக மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, அப்போது அந்த ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி பேர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, வித்தின் அ பீரியட் ஆஃப் 6 months ஃப்ரம் தி சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், எந்தெந்த அந்த வேலையெல்லாம் மாற்றினதுலேருந்து 6 monthsக்குள்ளே இந்த மாதிரி பேரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் போடணும். ப்ரொவைடட் அதாவது ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளை பண்ணிவிட்டு வித்தின் 6 months ஃப்ரம் தி சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், வேலையெல்லாம் இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் 6 monthsக்குள்ளே இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி வெதர் லிமிட்டட் அண்ட் ஆர் அன்லிமிட்டட் ஆல்சோ ஸ்டேட்டட். அதாவது லயபிலிட்டி, மெம்பர்ஸோட லயபிலிட்டி லிமிட்டடாக இருந்தால் லிமிட்டட் பை ஷேர்ஸா, லிமிட்டட் பை கேரண்டியா, இதை வந்து அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். லிமிட்டட் பை ஷேர்ஸ்னால் அந்த ஷேருக்கு அவங்க அன்பெய்டு அமௌண்ட்டு பை தி மெம்பர்னு இருக்கும் இல்லையா, மெம்பர் கொடுக்காத அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் அவங்களுக்கு லயபிலிட்டி இருக்கும். இதே கேரண்டி இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப்பாக இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது அவங்க மெம்பர்லேருந்து சீஸ் ஆகிட்டாங்க, அதாவது மெம்பர் இல்லாமல் அவங்க மெம்பர்லேருந்து என்ன சொல்கிறது தமிழில், சீசஸ் டு பி எ மெம்பர் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும்போது அவங்களுக்கு என்ன லயபிலிட்டி இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் அவங்க கேரண்டி கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு, இந்த மாதிரி ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஆஃப் கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸாக இருந்துச்சுன்னா, லிமிட்டட் பை கேரண்டியாக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கணும். டு த காஸ்ட் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ் இன் த கேசஸ் ஆஃப் வைண்டிங் அப், அதுதான் நான் சொன்னது தான். இன்கேஸ் ஆஃப் கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல், ஒருவேளை அந்த கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக ஷேர் கேபிட்டல் தேவையில்லை, அதாவது மினிமமாக ஒரு பப்ளிக் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு 7 rupees இருந்தால் போதும், ப்ரைவேட் கம்பெனினா 2 rupees இருந்தால் போதும் இல்லையா. ஆனால் அந்த கம்பெனிக்கு ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் த அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வித் விச் த கம்பெனி இஸ் டு பி ரிஜிஸ்டர்டு, எவ்வளோ அமௌண்ட்டு, அதை வந்து எவ்வளோ ஷேர்ஸாக பிரிச்சுருக்காங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு, அதை எவ்வளோ ஷேர்ஸாக பிரிச்சுருக்காங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன, அப்புறம் அதில் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க, அக்ரி டு சப்ஸ்கிரைப் விச் வில் நாட் பி லெஸ் தேன் 1 share, அதாவது ஒரு ஷேருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ நம்பர்ஸாக பிரிச்சுருக்காங்க, அப்புறம் ப்ரொவைடட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஒரு ஷேருக்கு கீழே இருக்கக்கூடாது. The number of shares of each subscribers to the memorandum intends to take indicated
ஆப்போசிட் ஹிஸ் நேம், அதாவது இந்த ஷேரை வந்து இவங்க தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைபரோட பேரோட இருக்கணும். இன்கேஸ் ஆஃப் 1% கம்பெனி, 1% கம்பெனினா கண்டிப்பாக ஒரு பர்சன் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நாமினின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாமினியோட பேரை வந்து எம்ஓஏல குறிப்பிட்டிருக்கணும். அவங்க யார் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. நாமினி 1% கம்பெனிக்கு நாமினி யாராக இருக்க முடியும்? இந்தியன் சிட்டிசன், ரெசிடெண்ட்டாக தான் இருக்க முடியும். நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், உயிருள்ள ஒரு ஆளாக இருக்கணும், சும்மா கம்பெனி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? மெமரண்டம். அது மெமரண்டம்னா என்ன? மெமரண்டம்னா ஆக்சுவலாக ஒரு கம்பெனிக்கு சார்ட்டர் மாதிரி. யாராவது ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் போடணுன்னா அதில் இருக்கிற கண்டிஷன்ஸை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். வேறு என்னென்ன இருக்கணும்? வேறு என்னென்ன இருக்கும் எம்ஓஏல? நேம் கண்டிப்பாக இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும். நேமு, அட்ரெஸ்ஸு, வேறு என்ன பார்த்தோம்? ஒருவேளை பேரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா வித்தின் 6 months ஃப்ரம் தி சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற அப்ஜெக்டிவ்ஸ் முதல்ல குறிப்பிடப்பட்டிருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ்ஸுக்கும் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வித்தின் 6 months அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா கம்பெனி வந்து லிமிட்டட் லைபிலிட்டியா அன்லிமிட்டட் லைபிலிட்டியா? ஒருவேளை லிமிட்டட் லைபிலிட்டியாக இருந்துச்சுன்னா, லிமிட்டட் லைபிலிட்டினா என்னது? அதோட லைபிலிட்டி எவ்வளோ வரைக்கும் தான் இருக்கும்? மெம்பர்ஸோட அன்பெய்டு அமௌண்ட் வரைக்கும் இருக்கும். அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களோட அன்பெய்டு அமௌண்ட் வரைக்கும் இருக்கும் அதோட லைபிலிட்டி. லிமிட்டட் பை கேரண்டினா அமௌண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இன்கேஸ் ஆஃப் வைண்டிங், அப்போ அது வரைக்கும் இருக்கும் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா இன்கேஸ் ஆஃப் அ கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல், ஒருவேளை ஷேர் கேபிட்டல் இருக்குது அந்த கம்பெனிக்கு அப்படின்ற சொல்லும் பட்சத்தில் அந்த கம்பெனி அமௌண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் எந்த அமௌண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க, நான் அந்த ஷேர் வந்து ஒரு ஷேர் கீழே இருக்கக்கூடாது. அப்புறம் 1% கம்பெனியாக இருந்தால் இந்த ஈவெண்ட் ஆஃப் இன்கெப்பாசிட்டி ஆஃப் த மெம்பர் யார் அவங்களுக்கு நாமினியாக இருக்க போகிறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்கணும். ஓகேவா? சோஃபார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து 6. நேமு, அட்ரெஸ்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, ஒருவேளை ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணால் அந்த ப்ரொவிஷனு, அதுக்கப்புறம் கம்பெனி லிமிட்டடாக அன்லிமிட்டடா அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸு, ஒருவேளை ஷேர் கேபிட்டலாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு அதை எவ்வளோ பிரிக்கிறது அப்படிங்கிறது, அப்புறம் 1% கம்பெனி, இந்த எல்லா ப்ரொவிஷன்ஸும் எதில் இருக்கணும்? மெமரண்டம் அதில் இருக்கணும். ஓகே. அப்ளைங் ஃபார் தி நேம் ஆஃப் த கம்பெனி, இது ரொம்ப பெரிய ப்ரொவிஷன், அதனால் இதை நான் அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுதுன்னு. இல்லைனா இதுக்குள்ளே முடிச்சிருவோமா? முடித்தா இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை அப்ளைங் ஃபார் தி நேம் ஆஃப் த கம்பெனி, இது வந்து கிளாஸ் 8. அடுத்து கிளாஸ் 9 மீட் பண்ணலாம். ஓகே, பை.